வெல்கம் டு குக் வித் சுபி. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான பன்னீர் பர்கர் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 10லேருந்து 12 கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றின தண்ணி. இப்போது இது வந்துட்டு இந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலாவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வந்துட்டு இப்படி கையில் நல்லா வந்துட்டு க்ரம்பிள் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பன்னீரை வந்துட்டு இந்த ஆனியன் டொமேட்டோ மிக்சர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஃபேட் ஃபுல்லாக வந்து செப்பரேட் ஆகிடுச்சு. அதாவது எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு இந்த மிக்சர் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போது நான் கடையில் விற்க ரெடிமேடான பர்கர் பன்னு விற்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அது உருக்குனதும் அதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதில் இந்த ஸ்லைஸ் பண்ண பர்கர் பண்ணை வந்துட்டு 2 பக்கமும் வச்சு நல்லா இந்த பட்டர் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் இதில் குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் போதும். அந்த பட்டர் வந்துட்டு இதில் ஃபுல்லாக 2 பக்கமும் அப்சார்ப் ஆனால் போதும். பட்டர்லாம் நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா இந்த பாட்டம் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அடிப்பக்கம் ஸ்லைஸ், அதில் வந்துட்டு நான் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு குக் பண்ண பன்னீர் மிக்சர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான லேயராக வேணுமோ அந்தளவுக்கு அதை வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே நான் கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கிறேன். சீஸ் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சாப்பிட மாட்டோம், அதனால் கொஞ்சமாக வைக்கிறேன். உங்களுக்கு வேணுனாக்கா ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பன்னீர் டாப்பிங் வச்சு நல்லா கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப் ஸ்லைஸ் பன் இருக்கும் இல்லையா, அந்த பர்கரோட பன் மிச்ச பாதி அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ரொம்ப சிம்பிளான பன்னீர் பர்கர் ரெடி. ஸோ வீட்லேயே வந்துட்டு பர்கர் செஞ்சு சாப்பிடணும், பட் வந்துட்டு ரொம்ப ஹெவியான ஃபில்லிங் இல்லை ரொம்ப டைம் கன்சியூமிங்காக வந்துட்டு நமக்கு செய்ய பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்பவும் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது, ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான பன்னீர் பர்கர் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.